சென்னை அருகே பட்டாபிராமில் ரயில்கள் தடம் புரண்ட விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் 4 மணி நேரத்திற்கு மேல் ரயில் போக்குவரத்து முடங்கியது. சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் சென்ற பயணிகள் விரைவு ரயிலும் பட்டாபிராம் சென்ற புறநகர் மின்சார ரயிலும் ஒரே தண்டவாளத்தில் செல்ல சிக்னல் தரப்பட்டுள்ளது. 2 ரயில்களும் தண்டவாளத்தில் சென்றபோது பக்கவாட்டில் உரசி தடம் புரண்டன. இதில் திருவனந்தபுரம் விரைவு ரயிலின் 4 பெட்டிகளும் மின்சார ரயிலின் 3 பெட்டிகளும் சேதமடைந்தன. அதில் பயணம் செய்த 7 பயணிகள் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த விபத்து காரணமாக சென்னை திருவள்ளூர் இடையே ரயில் போக்குவரத்து 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி மற்றும் உயர் அதிகாரிகள் விரைந்து சென்று மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டனர். திருவள்ளூர் ஆட்சி சுந்தரவள்ளி, ஆவடி தொகுதி அதிமுக வேட்பாளர் மாதா பாண்டியராஜன் ஆகியோரும் நேரில் சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டனர். விபத்தை தொடர்ந்து சென்னையில் இருந்து அரக்கோணம் செல்லும் ரயில்கள் அனைத்தும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மாற்று ஏற்பாடுகள் செய்யாமலும் உரிய விளக்கம் அளிக்காமலும் ரயில்வே நிர்வாகம் மெத்தனம் காட்டியதாக ரயில் பயணிகள் சிலர் குற்றம் சாட்டினர். வெகு நேரம் காத்திருந்த பயணிகள் வேறு வழியின்றி பேருந்துகளில் ஏறி சென்றனர். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் காயமடைந்த பயணிகளுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி தெரிவித்துள்ளார். யூனிட்டோட ஸ்கிராச் ஆயிருக்கு. ஒரு 3 போகி டீரெயில் ஆயிருக்கு. 3 பேருக்கு லேசான காயம். அவங்க ஆவடி சிஎஸ் அண்ட் டிஎம்சிக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கிளியர் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஜிஎம்எம்டிசியோட பேசி. தேங்க்யூ. மாற்று வழி ஏதாவது பயணிகளுக்கு மாற்று வழி எதுவும் அதுதான் இப்போ ஜிஎம்எம்டிசிட்ட பேசிட்டு பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ரயில்வேஸ்ல வெரி சூன் கிளியர் பண்ணிடுவாங்க.